ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, லாஸ்ட்டு ஒரு 2 நாளாக எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த விலாக் வந்து டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எடுத்திருந்த வீடியோ தாங்க. டியூஸ்டே வந்து மணி டியூட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் லாங் வீடியோவே எடுக்கவே ஆரம்பித்தேன். அவர் வந்தோடனே பிள்ளைங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு வந்து போயிருந்தாங்க. தோட்டத்தில் வந்து மாங்காய் வந்து பறித்து அத்தை வந்து பழுக்க வைக்கிறதுக்காக இந்த வைக்கோலில் எடுத்து வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்கள் வேலையே கரெக்டாக போயிடுது அப்படின்றனால மணி இருந்துட்டு இன்றைக்கி நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பிட்டாரு. நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து டியூட்டிலேருந்து வரையிலேயே வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. ஸோ வந்து அந்த மீனை வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை இருக்குது. ஸோ வந்து நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுட்டேன். அடிக்கி தாங்கம்மா, அப்படியே அடுக்கி மூடிட்டா பழுத்துட்டேன். போன நல்லா பழுத்துச்சு. இனிப்பு சரியான இனிப்பு இருந்துச்சுமா. இந்த காய் தான் நல்லா இருக்கும். ஏன் என்ன காய் கொஞ்சம் பெரிய காயாக வச்சுக்கலாம்ல. சரி, இப்போதைக்கு பழுக்கணும். இந்த இது தின்ன ஆரம்பிக்குது. அது மாதிரி இருக்கணும். பாப்பா இங்க வந்து பாரு, பாப்பா இங்க வந்து பாரு எப்படி காயின்னு, எப்படி அஜி எப்படி எடுக்குதுன்னு பாரு. செருப்பு கழட்டி விட்டு, செருப்பு கழட்டி போட்டு பாரு. யானை வந்து தின்றுமா. பைத்தியமாடா நீயே. செருப்பு கழட்டி போட்டு பாரு. மாங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 கன்றுக வந்து மாங்கன்று வந்து வெரைட்டி கண்ணெலாம் நட்டுருந்தோம். அதுலேருந்து காய் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி வைக்கோலில் போட்டு வந்து மூடி வச்சாங்க அப்படின்னா அது ஒரு வாரம் 10 நாள் 15 நாளுக்குள்ளே வந்து நல்லா பழுத்துரும். ஸோ வந்து அதுக்காண்டி தான் எடுத்தெல்லாம் மூடி வைக்கிறாங்க. இந்த காயை வந்து எங்கள் நாத்தனார் அவங்கவுங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். காய் விலை கம்மியாக தான் விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் மற்ற மாமரத்தில் இருக்க காயெல்லாம் வந்து குழம்புக்கு இந்த உப்பு மிளகா பொடி போடுற சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வேலைக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில வெரைட்டிஸ் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும். அதுதான் மணி வந்து சொல்லிட்டு இருந்தார். தோட்டத்துலேருந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா லாங் வீடியோக்கு எனக்கு வந்து தம்ப்நெயில் வச்சு கொடுத்துட்ருக்காரு. ஆசையாக தான் இருக்குது. காலையில் இட்லி சாப்பிட்டு தானே வந்தேன். 3 இட்லி சொன்னேன். நான் லைனில் தான் இருந்தேன். உடனே 2 இட்லியாம்மா. அது என்ன வயரம் என்னது. இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல்ன்றனால வயிறு பாரு 1 மணிக்கே பசிக்குது. எல்லாம் எந்த ஊரில் நான் போய் எல்லாம் இன்னும் இப்போதே வச்சுருக்கோம், ரெடி ஆகும். இன்னொரு 1/2 மணி நேரம் ஆயிரும். நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வரேன். தம்ப்நெயில் எல்லாமே நானே வச்சு பண்ணி எதுக்கு. மீன் குழம்பு அங்கே ரெடி ஆகிட்டு. சண்டே மாதிரி இருக்கு. செவ்வாய்க்கிழமை அதில் சண்டே மாதிரி இருக்கு. மீன் தின்றல, அதனால சண்டே மாதிரியே தெரியும் உனக்கு. இதை எப்போ மாட்டி விடுவ? இதுக்கு மேலே முடியாது என்னால். மாட்டுறேன் இன்னைக்கு மாட்டிடலாம். உடனே சரி சாப்பிடுங்க அமைதியா. மீன் குழம்பு எங்கள் அத்தை வச்சாங்க. என்ன வேணும்? சரி, அதைத்தான் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாளா? அது எப்படி கேட்டா? என்ன பாட்டு? தள்ளுறான். என்னடா போலாமா? இப்போ அஜி வீட்டுக்குள்ள எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வா குடிக்க. நீ முட்டாய் நிறைய திங்கக்கூடாதுன்னு சொல்லிச்சா இல்லையா? கொண்டு ஃப்ரிட்ஜில் வை. மேலே ஏறாத வாடா. வேமா போகாத. வரம்மா. கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு பார்த்தா அங்கிட்ட நிறையா பேர் உட்காந்துருக்காங்களா, அதனால் வந்து அப்படியே திரும்பி வந்துட்டோம். சூப்பராக இருக்கும் இந்நேரத்துக்கு இப்படி நடந்து வர்றதுக்கே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிள்ளைங்க அங்கே போயிட்டாங்க.
சரி நான் பொறுமையாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கேன். மதியம் ஹெவி லன்ச்சு. ஸோ வந்து குட்டி வாக்கிங் ஈவினிங் டைம் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதான் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க தோட்டத்துக்கு வேற ஒருத்தவங்களோட தோட்டம் அங்கே நடந்துட்டுருக்கேன். இவ்வளோ தனியாக போகக்கூடாது, வாங்க திரும்புங்க. இங்கே டைகர் வந்துருச்சுடா. தோட்டத்தில் வந்து அத்தை வந்து குச்சிக்கிழங்கு வந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. சரி அதை வேறு வேக வச்சு கொஞ்சம் லைட்டாக கொடுத்தாங்க. நான் அதில் வந்து லைட்டாக உப்பு மிளகா பொடி போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு மீன் குழம்பு வச்சு அது கூட பிள்ளைங்களுக்கு வந்து தோசையே ஊற்றி கொடுத்துட்டேன். மீன் வந்து தனியாக மசாலா பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்றதுக்கு அளவாக வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் போட்டு கொடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து டியூஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். நாள் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்லாம் எம்எஸ்எஸில் வந்துருந்துச்சுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கவுண்ட் பண்ணி எதுவுமே ஃபீட் பண்ணவே இல்லை. அது கூட கேர்ள்ஸ்க்கான டிஷர்ட் பேண்ட் செட்டும் வந்திருக்கு. வீடியோ என்னடா சம்மந்தமே இல்லாமல் டியூஸ்டே ஒன்று தேர்ஸ்டே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் வந்து வெனஸ்டே வந்து வீடியோ ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். பட் வந்து எடுத்து வச்சு பார்க்கல தான் தெரிஞ்சு வீடியோஸ் வந்து சரியாக செட் ஆகலை. அதனால தான் தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி எடுத்திருந்தேன். என் தோட்டத்துலேருந்து வரையில் வந்து இளநீ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் என்னன்னு தெரில, ஏப்ரல் மந்த் இருந்த வெயில் மே மந்தில் கம்மியாயிருச்சு. மே ஃபஸ்ட் வீக்லேருந்தே வந்து பெரிய அளவுக்கு வெயிலோட தாக்குதல் வந்து இல்லை, இது வரைக்குமே இல்லை. இன்றைக்கி தேதி ஒரு 15 ஆயிடுச்சு. பெருசாக வெயில் இல்லாமல் மோடம் போட்ட மாதிரி. ஆனால் காற்றுன்றது கம்மியாக இருக்குது. பட் இந்த வெயிலோட தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இதே மாதிரி இருந்துச்சுனாவே கூட போதுண்டான்ற மாதிரி தான். எங்கள் ரித்வீனுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பபுள்ஸ் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ஹீட்டு சுத்தமாகவே ஒத்துக்காது. ஒரு மாதிரி ஆளே ரொம்ப டயர்டாகி எரிச்சலாகிட்டே இருப்பான். ஆனால் எப்போ இந்த வெயிலோட தாக்குதல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சோ அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் மோட் ஆகிட்டான். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு சீதாராமன் படம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு டைம் போனதே தெரில, மேலே வேலை இருந்துச்சு. ஆனாலும் அதையும் மறந்துட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். மயிலனிக்கும் ரித்வீனுக்கும் லாஸ்ட் வீக் வந்து உண்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். தம்பிக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு வராமையே இருந்துச்சு. 2-3 நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா, ஏன் உண்டில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு வழியாக வந்து உண்டில் வந்துருச்சு. பாப்பாவுக்கும் தம்பிக்கு 2 பேர்த்துக்குமே வந்து காசு கொடுத்து நீங்கள் இதில் சேர்த்து வச்சு எவ்வளோ காசு வருதோ அதுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து அதனால் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, 1 ரூபி காயின். ஓகே, 5 போடுங்க உள்ள. உள்ள போடுறதாங்க வைக்கணும். பொறுமா அந்த புள்ள விவரமா எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சுமா. எடுக்கலை, கரெக்டாக தான் போச்சு. ஆட்டிப்பாரு. நீ போட்டு ஆட்டிப்பாரு பாப்பா. நிறைய இருக்கா? இந்த இப்படி 2 பக்கத்தில் அவன் தான் எடுக்கணும். என்னைக்கு நெம்புதோ அன்னைக்கு தான் எடுக்கணும். இப்போ கொண்டே டேபிளில் வச்சிருங்க. ஞாபகம் இருக்கா, ஒரு உண்டியில் நம்ம டேபிள் வச்சிருந்தோம்ல, யார் உடச்சு விட்டா அந்த உண்டியில? அது நீ உடச்சு சல்லியா போயிருந்துச்சு. எவ்வளோ காசு இருந்துருந்துச்சு அதில்? 2000மா? ஏய், 2000 இருந்துச்சு. மிஷினில் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே ஓடி முடிச்சிருச்சு. சரி, ஈவினிங் டைம் அப்படியே மேலே போய் ரிலாக்ஸாக நின்று டீயை குடிச்சிட்டு கதை பேசிக்கிட்டே வந்து ட்ரெஸ்ஸை காய வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லி தான் மணியை மேலே வந்து கூட்டிகிட்டு போய் நின்று கதை பேசிகிட்டு இருந்தோம். ரித்வீனுக்கு டே ஃபுல்லாக செம்ம விளையாண்டு முடிச்சு செம்ம டயர்டாகிட்டான். இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரெஸ் மாற்றிட்டீங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் அவ்வளோதான், தூக்கத்துக்கு அப்படியே உட்காந்து தள்ளாடிட்டு இருந்தான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி அது கூட பன்னீர் கிரேவி வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்பா எங்கேயோ கடைக்கு போயிட்டு வரையில் காளான் வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.